சுஜாதா திருநங்கையாக பிறந்து திருநங்கைகளின் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் தொண்டு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். தனது வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு உயர்த்த தொடர்ந்து முயற்சித்து வந்த திருநங்கை சுஜாதாவுக்கு தற்போது அதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. நாங்களாம் கொஞ்சம் கூட மருந்து எல்லாம் செய்வோம். ஆனால் சைட் எஃபெக்ட் 3 டிஃபெக்ட். ஆமாம், ராஜிமா ஒன்று, சங்கரியா ஒன்று. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஹோட்டல் வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பாவும் சமையல் மாஸ்டர் இருந்தார். அப்புறம் ஹோட்டல் சரி அவங்களுடைய டீ கடையில் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டீ கடையில் தான் மோஸ்ட்லி இருப்பேன். ஏன்னா ஆஃப் டே எனக்கு ஸ்கூல்னால காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் டீ கடையிலேருந்து டீ பண்ணிகிட்டு இருந்தேன். அது அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சமையல் பண்ணுறது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது டிவியில் ஏதாவது ஒரு சமையல் பண்ணால் கூட அது பண்ணி பார்க்கணும் அப்படின்ற எனக்கு ஆர்வம் இருக்கும். அதேமாதிரி டேஸ்ட்டாகவும் பண்ணணும், நல்லா இதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்றத நான் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டேன். சரி, நம்ம ஏன் நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலை வந்து நம்ம ஏன் ஒரு தொழிலை ஆரம்பித்து நம்ம ஏன் அதில் ஒரு வருமானத்தை ஏற்படணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாரதி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க மூலயமா நான் போயிட்டு அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் வந்து கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, லோன் வாங்கி கொடுங்க பேங்க்கில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முறையாக கல்வி பயின்று தனது வாழ்க்கையை நெறியுடன் நடத்தி வரும் திருநங்கை சுஜாதாவுக்கு திரைத்துறையில் கால் பதித்து சாதனை செய்வதும் பெரும் கனவாக உள்ளது. எங்கள் வீட்லேயே நான் பெரிய நடிகர் ஆக்கணும்னு தான் நினச்சாங்க. பட் நான் டிரான்ஜெண்டராக மாறினதுனால என்னால் சினிமாவில் போய் நடிக்க முடியாது. ஏன்னா டிரான்ஜெண்டர்னாலே சினிமாவில் வந்து சின்ன சின்ன ரோல் தான் கொடுப்பாங்க, திருநங்கையை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நான் வந்து இப்போது அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணாமல் பெரிய திருநங்கை ஒரு ஐ படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திருநங்கை ஃபுல்லாக வருவாங்க. அந்த மாதிரி நெகட்டிவாக நடிக்காமல் பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடச்சா கண்டிப்பாக நான் நடிக்கணும் அப்படின்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப சிம்ரன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் ஆக்டிங் எல்லாமே நல்லா இது பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஆக்டர்ஸில் பார்த்திங்கன்னா நயன்தாரா இப்போது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி என்னோடய ரோல் மாடல் வந்து ஆக்டிங்கில் சிம்ரன் இருக்காங்க. வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் எல்லோராலும் சாதித்துவிட முடியும் என்பதற்கு திருநங்கை சுஜாதா ஒரு எடுத்துக்காட்டு. சுகீர்தா தமிழரசனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.